ஹலோ எவ்ரி ஒன். இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர்லேருந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இதனால் தாரோடு முகப்பில் ஒரு 8 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு நமக்கு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழிப்பண்ணை, தென்னந்தோப்பு, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் யாருக்காவது கோழிப்பண்ணை வச்சு ஃபார்ம் ஹவுஸு பராமரிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா தொடர்பு வழங்க ரோட்டக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். கரெக்டாக இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 8 ஏக்கரில் ஃப்ரண்டில் வந்து கோழிப்பண்ணை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோழிப்பண்ணைகள் அமைச்சிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 25,000 கோழி போடக்கூடிய செட்டு தான் நமக்கு. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு ஃபே சர்வீஸ் இருக்குது. கோழிப்பண்ணையை பராமரிப்பவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. இன்னும் இதே மாதிரி ஒரு கோழிப்பண்ணை அமைக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட செலவுகள் அதிகமாகும். இவங்க தென்னை மரத்தோடு சேர்த்து கொடுக்குறாங்க. மொத்தம் 8 ஏக்கர். உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைப்பட்டுன்னா தொடர்பு கொள்ளுங்க ரோட்டக் நெட்வொர்க்கை. தென்னை வந்து ஒரு 6 ஏக்கரில் தென்னை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 to 550 தென்னை இருக்கும். தென்னையோட வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 வயசு இருக்கும். காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா இப்போ தான் பாலையே போட்டு வருது. இவங்க கோழிப்பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய உரங்களை எல்லாமே தென்னைக்கு உரமாக போட்டு வராங்க. தற்சமயம் கோழிப்பண்ணையில் எந்த கோழிகளும் இல்லை. கோழிப்பண்ணை ரன்னிங்கில் இல்லை. ஏன்னா விற்கிறதுக்கு வர்றதுனால கோழிப்பண்ணையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே லைவாக எல்லா ஒரு திங்ஸுமே அமைஞ்சிருக்கு. இதில் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபேன் இதில் தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. சுற்றி நீங்கள் பாருங்கள். கோழிப்பண்ணையை நீங்கள் வந்து லீஸுக்கு விட்டாலே நல்ல வருமானம் வரும் வருஷத்துக்கு. ஏன்னா கோழிப்பண்ணை குறைஞ்சது ஒரு 45 நாளைக்கு ரன்னிங்கு. அடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 ட்ரிப்பு நீங்கள் வந்து கோழிப்பண்ணையில் வந்து கோழிகள் எடுத்து சேல் பண்ணிக்கிடலாம். எல்லாமே ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் அமைச்சிருக்காங்க கோழிப்பண்ணையில். பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு தான் விலை கேட்காங்க. கோழிப்பண்ணை செட்டுக்கெலாம் விலை கேட்கல. ஒரு ஏக்கருக்கு 28 லட்ச ரூபா சொல்லுதாங்க. ஒரு ஏக்கருக்கு 28 லட்ச ரூபா கேட்குறாங்க. உங்களை பிடிச்சிருந்தனா ரேட்டு முன்ன பேசிக்கிடலாம். எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான் அமைச்சிருக்காங்க. போரு ஃப்ரீ சர்வீஸ் அமைச்சிருக்காங்க. ஒரு 3 போர் இருக்குது. தேவைப்படுவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ரோட்டக் நெட்வொர்க்கை. Thanks for watching. Thank you.